வணக்கம். மாலை முரசு வழங்கும் படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். நம்ம நிகழ்ச்சியில் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழிகாட்டும் விதமாக நிறைய படிப்புகள் குறித்து பேசிட்டு வரோம். குறிப்பாக நம்ம மாலை முரசு தொலைக்காட்சி முன்னெடுக்கக்கூடிய இந்த படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சியில் 100 நாட்கள் பல்வேறு துறை சார்ந்த படிப்புகள் குறித்து பேச போகிறோம். ஆரம்பம் முதலே நிறைய நேர்கள் நேரில் தொடர்பு கொண்டு தொலைபேசி வாயிலாக நிறைய சந்தேகங்கள் கேட்டுட்டு வரீங்க. நம்ம அரங்கத்திற்கு வருகை தரக்கூடிய விருந்தினர்களும் உங்களுடைய கேள்விகளுக்கு நல்ல ஒரு தெளிவான பதிலை கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து படிப்பு சார்ந்து பேச போகிறோம். நேர்களாகிய நீங்கள் திரையில் தெரியக்கூடிய எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அதே நேரத்தில் திரையில் தெரியக்கூடிய அந்த எண்ணின் மூலமாக உங்களால் தொடர்பு கொள்ள வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அந்த QR கோடு ஒன்று லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கோம். அதன் மூலமாக ஸ்கேன் செஞ்சு உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். விருந்தினர் உங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அரங்கத்திற்கு யார் வந்திருக்காங்க கேட்டிங்கன்னா, கல்வியாளர் திரு முனைவர் முகமது ரபிக் அவர்கள் வரவேற்றிருக்காங்க. அவர்களை வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாங்க. வணக்கம் சார். நன்றி சார். சார், ஒரு நீண்ட ஒரு அறிமுகம் கொடுத்தேன் நிகழ்ச்சி பற்றி. என்ன முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம 12th முடிச்சுட்டு எல்லாருமே ஒரு டிப்ளமோவோ இல்லை டிகிரியோ எடுப்பாங்க. அந்த டிகிரியோ டிப்ளமோ ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் சார்? ஆக்சுவலி இன்றைக்கி நிறைய மாணவர்கள் என்ன அப்படின்னா, எதற்காக படிக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அவங்க மனசில் என்ன இருக்குன்னா, பணம் சம்பாதிப்பதற்காக நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் மத்தியில் இருக்குது. பேரண்ட்ஸ் என்னன்னாங்கன்னா, படித்தா பணம் சேர்க்கலாம், பங்களா வாங்கலாம், கார் வாங்கலாம் அப்படின்னு. ஆனால் படிப்புங்கிறது எதுக்காக அப்படின்னா, அவங்களுடைய அறிவை வளர்த்து கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த கம்யூனிட்டிக்கு, இந்த சொசைட்டிக்கு தேவையான ஒரு சர்வீஸை முன் வச்சாங்க அப்படின்னா பணம், புகழ், பதவி எல்லாமே தானாக வரும். ஸோ மாணவர்கள் கல்வி அறிவை வளர்த்து கொள்வதற்காக படிக்கணும். ஓகே சார். அதே மாதிரி ஒருவருக்கு எந்த பாடத்தில் அதிக கவனம் இருப்புன்னு ஒரு மாணவர் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சார், பொதுவாகவே எப்படி மாணவர்கள் படிப்பை தேர்வு செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் சார். பொதுவாகவே இந்த உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா 7 இன்டெலிஜென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒரு மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும். ஒருத்தவர்களுக்கு அறிவியலில் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், ஒருத்தவங்கள பேச்சு திறமையில் இருக்கும், சில பேருக்கு ஸ்போர்ட்ஸில் இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான திறமைகள் இருக்கும். அப்போ எப்படி அவங்க தேர்வு செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாட் தே வாண்ட் டு பிகம், அவங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்க, அதை பொறுத்து அவங்க செலக்ட் பண்ணலாம். நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் சார், நான் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறேன், அதை பொறுத்து தேர்வு செய்யலாம். செகண்ட் கொஸ்டின் வேர் தே வாண்ட் டு ஒர்க், எங்கே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சார், நான் இஸ்ரோவில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் ரயில்வேயில் ஒர்க் பண்ண நினைக்கிறேன். இந்த மாதிரி இடத்தை பொறுத்தும் தேர்வு செய்யலாம். மூணாவது, அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அல்லது ஸ்கில் இருக்கும், அவங்களுக்கு ஒரு திறன் இருக்கும். அந்த திறனை பொறுத்தோ இல்லை இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தோ அவங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வகையில் மாணவர்கள் அவங்களுடைய படிப்பை தேர்வு செய்யலாம். ஓகே சார், நீங்கள் இந்த 3 விஷயம் சொன்னீங்க, ஆர்வம் உள்ளிட்ட ஒரு 3 விஷயம் சொன்னீங்க. அதை எப்படி அவங்கள சுய பரிசோதனை பண்ணி தெரிஞ்சுக்கிறது? இப்போ பொதுவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஒரு மாணவர் எந்த இன்டெலிஜென்ஸில் வர்றாருங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்கு சில கொஸ்டின்ஸ் வச்சுருப்பாங்க. அதை வச்சு மாணவர்கள் ஆன்சர் பண்ணும்போது மாணவர்கள் அதில் அந்த மாணவருக்கு எந்த திறன் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. இப்போ எல்லாராலையும் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ எல்லாராலையும் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கே ஒரு திறன் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதை பொறுத்து அவங்க செலக்ட் பண்ணுறது தான் கரெக்டானது. ஓகே சார், இந்த திறன் அவங்களுடைய பலம், அதை எப்படி அவங்க கவனிக்கிறது? என்னட்ட இந்த திறன் இருக்குது, பலன் இருக்குன்னு அவங்க தொடர்ச்சியாக ஒரு செயல்கள் மூலமாக கவனிக்க முடியும், அது எப்படி? சார், சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். சில மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் பொருட்கள் மேலே ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்கும். அவங்களே ஒரு வண்டி, கார் தயாரிக்கிறது கூட அவங்களே கழட்டி மாட்டுவாங்க. அப்போ அந்த மாணவர்களுக்கு அந்த மெக்கானிக்கலில், சில மாணவர்களுக்கு எலக்ட்ரிக்கல் சைடில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இதை பொறுத்து மாணவர்கள் என்ன அப்படின்னா அவங்களுடைய திறனை டெவலப் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸ்கில் பார்த்துட்டு ஒரு படிப்பை சூஸ் பண்ணுறோம். ஒரு படிப்பை சூஸ் பண்ணக்கூடிய அதே நேரத்தில் ஒரு கல்வியை சூஸ் பண்ணுறது முக்கியம் இல்லையா? ஸோ ஒரு கல்வியை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது? ஒரு கல்லூரியை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபாஸ்ட்டு நமக்கு என்ன ஆக போகிறோம், நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, நம்ம எங்கே வேலை பார்க்குறோங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த கோர்ஸ் என்ன கோர்ஸ், அந்த கோர்ஸை நம்ம லிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ் எந்த கல்வி நிறுவனத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நம்ம கல்வி நிறுவனத்தை செலக்ட் பண்ணிவிட்டு கோர்ஸை செலக்ட் பண்ணக்கூடாது. இந்த கல்லூரியில் தான் படிப்பேன், உதாரணம் சில பேர் சொல்லுவாங்க நான் ஐஐடியில் தான் படிப்பேன் அப்படின்னு. ஆனால் ஐஐடியில் தனக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைச்சா தான் எடுக்கணும். ஐஐடியாகவே இருந்தாலும் கூட தனக்கு பிடிச்ச கோர்ஸை தான் எடுக்கணுமே தவிர, தனக்கு பிடிக்காத ஒரு கோர்ஸ் ஐஐடியில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக எடுக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி மாணவர்கள் தனக்கு பிடிச்ச கோர்ஸ் அந்த எந்த கல்வி நிறுவனங்களில் இருக்குது, அந்த கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கு தனக்கு அட்மிஷன் என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, அதை பொறுத்து தான் மாணவர்கள் கல்வி நிறுவனங்களை தேர்வு செய்யணும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அந்த கல்வி நிறுவனம் பற்றி இன்னொரு கொஸ்டின் இருக்குது. ஒரு காலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஒரு நேர் இருக்காங்க, அவங்க பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார்,
என் பேர் ராஜா முகமது சார். நான் கொடைக்கானல்ல இருந்து பேசுகிறேன் நல்லது ராஜா, உங்கள் சந்தேகம் என்ன சார்ட்ட கேட்கலாம். சார். நான் வந்து ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு இருக்கேன் சார். சொல்லுங்கள் தம்பி. குட் ஈவினிங் சார். எஸ் சொல்லுங்கள். சார் நான் ஆர்கிடெக்சர் படிக்கணும்ட்டு இருக்கேன் சார். 12th ரீசெண்டாக முடிச்சிருக்கேன். ஓகே. ஆர்கிடெக்சர் வந்து ஃபியூச்சரில் என்ன நல்ல பெனிஃபிட்டா இல்லை டவுட் சார்? ஓகே. ஆர்கிடெக்சர் பி ஆர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 வருட படிப்பு அல்லது பி பிளானிங் அப்படின்னு ஒரு படிப்பு இருக்குது. இதை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கணும் அப்படின்னா ஐஐடியோடைய ஜேஇ மெயின் எக்ஸாமில் பேப்பர் 2 எழுதியிருந்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஜினியரிங்காக, பேப்பர் 2 ஆர்கிடெக்சருக்காக வந்து நடத்துகிறாங்க. ஸோ பேப்பர் 2 நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸு இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் வந்து பிஆர்க்கு வந்து படிக்கலாம். அல்லது ரெண்டாவது வழி என்ன அப்படின்னா, தமிழ்நாடை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எப்படி ஆர்கிடெக்சருக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நாட்டா எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நேஷ்னல் லெவல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்சர் நாட்டா எக்ஸாம் நீங்கள் வந்து அப்பியர் ஆகணும். இந்த நாட்டா எக்ஸாமில் 200க்கு 70 மார்க்ஸும் ப்ளஸ் உங்களுடைய +2 மார்க்கில் மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். உங்களுடைய +2 வந்து மார்க்கை வந்து என்ன அப்படின்னா +2 மார்க் டோட்டல் மார்க்கை வந்து என்னன்னா 200க்கு கட் ஆஃப் மார்க் பார்ப்பாங்க. ஸோ அந்த 200க்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க்கு ப்ளஸ் அந்த நாட்டா எக்ஸாமில் 200, இந்த 400க்கு கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். இந்த ஆர்கிடெக்சர் யார் படிக்கலாம் அப்படின்னா, யாருக்கு நல்ல க்ரியேட்டிவ் திங்கிங் இருக்கோ, நல்ல ஒரு ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, யாருக்கு ஒரு நல்ல டிசைனிங் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நல்ல டிசைன் பண்ணக்கூடிய நல்ல க்ரியேட்டிவ் டிசைன் பண்ணக்கூடிய ஸ்கில் இருக்கோ, அவங்க வந்து இந்த ஆர்கிடெக்சர் படிக்கலாம். இந்த ஆர்கிடெக்சருங்கிறது என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாக, அதாவது இன்டீரியர் டிசைன், அப்புறம் ப்ராடக்ட் டிசைன், இந்த மாதிரி டிசைன் சார்ந்த நிறைய டிசைன் சார்ந்த படிப்புகள்லாம் சேர்ந்த ஒரு படிப்பு தான் இந்த ஆர்கிடெக்சர். உங்களுக்கு நல்ல டிசைனிங் திங்கிங், நல்ல க்ரியேட்டிவாக, இன்றைக்கி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, இன்டீரியராக இருக்கட்டும் இல்லை க்ரியேட்டிவ் டிசைன் பண்ணக்கூடிய ஆர்கிடெக்சராக உங்களுக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்கிடெக்சர் படிக்கலாம். ஆனால் ஸ்கில் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு சும்மா இருக்காங்க. ஆர்கிடெக்சர் படித்தா நீங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை டிசைனிங் இண்டஸ்ட்ரியிலையோ நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணலாம். அல்லது வந்து நீங்களே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ஒரு டிசைனிங் கம்பெனிஸ் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் ஆர்கிடெக்சர் படிக்கிறவங்க ஆண்டர்ப்ரனராக தான் ஆகுறாங்க. ஸோ உங்களுக்கு ஆண்டர்ப்ரனராக நீங்களே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை வந்து ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த கம்பெனிலையோ இல்லை டிசைனிங் கம்பெனிலோ வேலைக்கு போனால் நீங்கள் ஆர்கிடெக்சர் படிக்கலாம். ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலை என்ன அப்படின்னா நிறைய காலேஜஸில் ஆர்கிடெக்சருடைய அட்மிஷன் கம்மியாயிருச்சு. ஏன்னா நிறைய பேர் ஆர்வமாக ஆர்கிடெக்சர் ஜாயின் பண்ணாங்க, படித்தாங்க. இன்றைக்கி அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர் படித்தவங்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல. சரி, அப்போ இந்த பையன் என்ன படிக்கலாம் அப்படின்னா, இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஓக் பேச்சுலர் ஆஃப் ஒகேஷ்னல் இன் அந்த ஆர்கிடெக்சர் சார்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்து கோர்ஸ் வந்துருச்சு. நிறைய காலேஜஸில் யூனிவர்சிட்டிஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் கம்பெனிஸ் இருக்குல்ல, அங்கேயே ஒர்க் பண்ணிட்டேன். இந்த டிசைனிங் கம்பெனிஸ் எங்கே ஸ்கில்லு கிடைக்கும்னா காலேஜஸ்களில் காட்டிலும் எங்கே வேலை கிடைக்குமோ அவங்கக்கிட்ட வந்து லேர்ன் பண்ணும்போது தான் ஸ்கில் கிடைக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த டிசைன் சார்ந்த கம்பெனிகளில் உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிட்டே ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகே சார், நல்லது சார். இன்னொரு காலர் இருக்காங்க, அவங்க வட்டி பேசலாம் சார். எஸ். உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், இணைப்பில் தான் இருக்கீங்க. உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க சொல்லுங்கள். ஓகே சார், நேருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்பில் QR கோட் மூலமாக கேட்டிருக்காரு. என்னென்னா அவர் வந்து சிஎஸ் குரூப் வந்து 12th எடுத்திருக்காரா. ஸோ அவங்க வந்து எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார் அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிக்கணுமா. ஸோ அவர் வந்து என்ன கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யூஜியில் என்ன எடுக்கணும், அப்புறம் பிஜி நான் படிக்கணும், அதில் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஓகே, இவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்திருக்காங்க. பேர் வந்து கங்காதரன், ஆவடியிலிருந்து. எஸ், கங்காதரன் ஆவடியிலிருந்து உங்களுக்காக நான் பதில் நான் கொடுக்குறேன். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து குரூப் எடுத்துருக்கிறீங்க, நீங்கள் சாஃப்ட்வேர் ஃபீல்டு தான் போகணும்னு ஆசைப்பட்றீங்க. தாராளமாக நீங்கள் இப்போ +2க்கு அப்புறம் இந்த டிகிரி வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிசிஏ பிஎஸ்சி ஐடி மாதிரி சயின்ஸ் கோர்ஸும் எடுக்கலாம், 3 வருட கோர்ஸும் எடுக்கலாம். அல்லது 4 வருட கோர்ஸில் இன்ஜினியரிங்கில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பிடெக் ஐடி அல்லது இன்றைக்கி ஸ்பெஷலைசேஷன் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டேட்டா சயின்ஸு, சைபர் செக்யூரிட்டி, ஏஐ இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன்லாம் இருக்குது. அதாவது டெக்னாலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி இருக்கும், நாளைக்கு ஒரு டெக்னாலஜி இருக்கும்.
நாம் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் 1100 ஃபோன் வந்து பெருசாக தெரிஞ்சது. இன்றைக்கி யார்கிட்டையும் 1100 ஃபோன் இல்லை. ஸோ டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒன்று இருக்கும். இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்திங்கன்னா பிரபலமாக பேசப்படுது. இன்றைக்கி எல்லாரும் ஏஐ படிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற காமன் டிகிரி படித்தாங்க அப்படின்னா அவங்க இன்றைக்கி ஏஐலையும் கற்றுக்கலாம். ஏஐ பிடிக்கலைன்னா இவங்க வேறு டெக்னாலஜி கூட கற்றுக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த டெக்னாலஜி மட்டும் அவங்க படித்தாங்க அப்படின்னா அதில் தான் வேலைக்கு போக முடியும். அது பிடிக்கல அப்படின்னா அடுத்து திரும்பி வர முடியாது. ஆக காமனாக இந்த பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலும் சரி அல்லது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாலும் சரி 4 வருட படிப்புனாலும் சரி 3 வருட படிப்புனாலும் சரி யாருக்கிட்டக்க ஸ்கில் இருக்கோ அவங்களுக்கு ஐடியில் வேலை. ஓகேங்களா? ஐடியை பொறுத்தவரை நிறைய டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அனாலிசிஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, டிசைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, கோடிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபீல்டு வந்து இருக்குது. ஸோ அவங்க அதில் வந்து ஐடியில் இன்றைக்கி ஐடிங் வந்து எப்போவுமே எவர் கிரீன் ஃபீல்டு. நமக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா நாம் ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகணும் இல்லை, நாமளே ஒரு ஐடி கம்பெனியை உருவாக்கலாம். ஓகே சார், எந்த ஒரு துறையை எடுத்தாலும் நமக்கான ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் இருக்காங்க சார், அவங்கள்ட்ட பேசிடலாம். உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நேயர் இணைப்பில் தான் இருக்கீங்க. உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, ஈரோடு மாவட்டம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர்? பேர் வர்ணிகா. வர்ணிகா, உங்கள் சந்தேகங்கள் என்ன சார்ட்ட கேட்கலாம். பியூர் சயின்ஸ் குரூப்புங்க, அக்ரி படிக்கலாமா? எஸ், பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கிறீங்க, தாராளமாக நீங்கள் அக்ரி படிக்கலாம். உங்களுக்கு அக்ரியை பொறுத்த அளவில் என்ன அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் டாப் இன்ஸ்டியூட்டில் அக்ரி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா ஐசிஏஆர் நடத்தக்கூடிய ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் இன்ஸ்டியூஷனில் அக்ரிகல்ச்சர் படிக்கிறதோட மந்த்லி 3000 rupees ஸ்காலர்ஷிப்போட ஸ்டைஃபண்டோடு படிக்கலாம். சரி, தமிழ்நாட்டில் நீங்கள் அக்ரிகல்ச்சர் படிக்கிறீங்க அப்படின்னா பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னா உங்களுக்கு தெரியும் அக்ரிகல்ச்சருக்காக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது. இங்கே வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு வந்து என்னென்ன உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் தான் கவுன்சிலிங் அழைப்பாங்க. ஸோ நீங்கள் பியூர் சயின்ஸ்னால் உங்களுடைய ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த 4 சப்ஜெக்டையும் 4 டிவைட், ஒவ்வொரு சப்ஜெக்டையும் 4 டிவைட் பண்ணிங்கன்னா வர்ற கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இங்கே பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்குது 4 years, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், ஸோ இந்த மாதிரி பயோடெக்னாலஜி, நியூட்ரிஷன் சயின்ஸு, ஃபாரஸ்ட் சயின்ஸு, இந்த மாதிரி வந்து பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலையும் அதனுடைய கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸில் இருக்குது. ஸோ இவங்க கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். கவர்மெண்ட் மூலிமா நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபீஸ் கம்மியாக இருக்கும், நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகே சார், இந்த கவர்மெண்ட் மூலிமா போனால் ஃபீஸ் கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்க. இன்னொரு பக்கம் நிறைய மதிப்பெண் எடுத்தாங்க அப்படின்னா கல்வி உதவித்தொகை இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. அந்த கல்வி உதவித்தொகை எப்படி பெறுவது அதை குறித்து சொன்னீங்கன்னா மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சார். சார், பொதுவாகவே மாணவர்களுடைய மார்க் அதிகமாச்சுன்னா ஃபீஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். மதிப்பெண்கள் குறைய குறைய ஃபீஸ் எல்லாம் அதிகமாகும். மாணவர்கள் வந்து குறைவான கல்வி கட்டணத்தில் படிக்கணும்னா மார்க் அதிகமாக எடுக்கணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மூலிமா போனாங்க அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மூலிமா போனாங்க அப்படின்னா ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸ்காலர்ஷிப்லேயும் படிக்கலாம். சரி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலிமா டாப் இன்ஸ்டியூஷனில் போக முடியாத மாணவர்கள் தமிழ்நாடை பொறுத்தளவில் கவுன்சிலிங் மூலிமா போனாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கான சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அந்த பெனிஃபிட் அடையலாம். உதாரணமாக இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு 50,000 rupees அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தாங்க அப்படின்னா 25,000 rupees வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அந்த ஸ்கீமில் கிடச்சிருது. அப்போ இப்போ மெடிக்கலுக்கும் அதே மாதிரி இருக்குது. இது மாதிரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னே எல்லா கோட்டாலையும் கவர்மெண்ட் கோட்டாலையும் அவங்களுக்கு ஸ்கீம் இருக்குது, ஸ்காலர்ஷிப் வாங்கிடலாம். இதை தாண்டி மாணவர்கள் என்ன அப்படின்னா மாணவர்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸ்காலர்ஷிப்புங்கிறது எக்கனாமிக்கலி பேக்வேர்டு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஸ்கீம். இது வந்து என்னென்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்குனே ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது. கேஸ்ட் வைஸ் கூட ஸ்காலர்ஷிப் இருக்குது. பொதுவாக இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு www.scholarships.gov.in அந்த வெப்சைட்டில், நேஷனல் ஸ்காலர்ஷிப் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மூலிமா கிடைக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இதுக்கு ஸ்டடி ஃபார் படி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் பாருங்கள், நிறைய ஸ்காலர்ஷிப் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் இங்கே கிடைக்கலாம். ஸோ படிக்கிறதுக்கு வசதி ஒரு தடை இல்லை.
நல்லா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்காலர்ஷிப்பில் அப்ளை பண்ணி தாராளமாக படிக்கலாம். ஓகே சார், இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம் சொன்னீங்க, நாட்டா எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் சுருக்கமாக சொல்லியிருந்தீங்க. அது கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? என்னென்ன படிநிலைகள் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, என்னதன் அடிப்படையில் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? சார், இந்த நாட்டா எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்சர் அப்படின்னு. இந்த நாட்டா எக்ஸாம் வந்து பிஆர்க் 5 இயர்ஸ் படிப்போம், பி பிளான் அந்த 4 இயர்ஸ் படிப்பும் படிக்கிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இப்போ இந்த மாணவர்கள் வந்து இது நாட்டா வந்து என்னென்னா ப்ரைவேட் காலேஜஸில் அல்லது ஓகே சார், நாட்டா எக்ஸாம் பற்றி பேசலாம். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அப்படின்னால தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க, சார் பேசலாம். சார் வணக்கம், உங்களுடைய பேர், நீங்கள் உங்களை சந்தேகங்களை சார்ட்டு கேட்கலாம். வணக்கம், நேர் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் சந்தேகங்களை சார்ட்டு கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஹலோ, சொல்லுங்கள் சார். சார் நான் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் சார், திருப்பாச்சேரி. ஓகே சார், என் பையன் வந்து பொன்னேரி வேளாண்மை இன்ஜினியரிங் முடிக்க போகிறேன் சார், 4வது வருஷம். ஓகே, என்ன இன்ஜினியரிங் படிக்கிறாங்க? ஈசி. சரி, ஓகே. அவன் வந்து வெளிநாட்டில் படிக்கணும் சார். கல்வி கடன் தான் எங்களால் வாங்க முடியல, நாங்கள் ஒரு விவசாயி. சரி, சொல்லுங்கள் சார். ஹலோ, கல்வி லோன் வாங்க முடியல சார், என் கையிலேருந்து படிக்க வச்சு. நான் ஒரு சாதாரண விவசாயி சார். ஓகே, புரியுது, சொல்லுங்கள். எம்எஸ் படிக்கணும் சார், சிபில் ஸ்கோர் 10ன்றாங்க. அதுக்கு என்ன சார்? ஓகே, என்னுடைய ஒரு சஜஷன், உங்கள் வீட்டில் ஒரு சகோதரனாக நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஈசி படித்தவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எம்டெக் படிக்கலாம். இங்கே எம்டெக் படிச்சுட்டு கூட ஃபாரினில் போய் அவர் வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணிகிட்டே கூட பிஹெச்டி ரிசர்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பிஇசி முடிக்கிறவர் கேட் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டார் அப்படின்னா, ஓகேங்களா, கேட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டார் அப்படின்னா, கேட் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் இருந்துச்சுன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸில், சிங்கப்பூர்லேயும் சரி நிறைய யூனிவர்சிட்டிஸில் ஸ்டைஃபண்டோட என்ன அப்படின்னா மாணவருக்கு வந்து மாஸ்டர் டிகிரி ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் படிக்கலாம். ஸோ என்னுடைய சாய்ஸ் நான் சொல்கிறதா இருந்தால், மாஸ்டர் டிகிரி வந்து இப்போ வந்து இந்த பிஇசியை முடித்து இதுக்கான வேலைக்கு ட்ரை பண்ணிவிட்டு பார்ட் டைம்லேயே வந்து படிக்கலாம். அல்லது இங்கேயே இந்தியாவிலேயே அண்ணா யூனிவர்சிட்டிலேயே உங்களுக்கு எம்எஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டிலே எம்எஸ் இருக்குது, எம்எஸ் பை ரிசர்ச் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ தாராளமாக படிக்கலாம். ஸோ அல்லது எம்டெக் எம்இ வந்து இங்கேயே படிக்கலாம். இந்த எம்டெக் எம்இ மாஸ்டர் டிகிரிங்கிறது எதுக்காக அப்படின்னா, டீச்சிங் ஃபீல்டில் யார் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ரெகுலரில் படிக்கலாம். இப்போ யார் வந்து பிஇ முடிச்சுட்டு ஒர்க்கிங் போயிட்டு, என்ன பொறுத்தவரை நான் சஜஸ்ட் பண்ணுறது, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒர்க்கிங் போயிருங்க. ஒர்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்ட் டைமில் கூட நிறையா படிக்கலாம். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் அந்த ஃபீல்டில். ஸோ ஒர்க்குக்கு போயிட்டு அவங்க டாக்டரேட் ஒரு ரிசர்ச் வரைக்கும் வந்து படிக்கலாம். ஸோ அப்போ இதுதான் வந்து பெஸ்ட்டு சாய்ஸு. இப்போ நல்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, எம்டெக் இங்கேயே முடிச்சிடுறாங்க, இல்லை இந்த பிஇசியை முடித்து அவர் இங்கேயே வேலைக்கு போயிடுறாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அந்த கம்பெனியே, அவர் ஒர்க் பண்ணுற கம்பெனியை அவரை ஃபாரின் அனுப்பலாம். ஒர்க் பண்ணுற கம்பெனியை ஃபாரின் அனுப்பும்போது அந்த கம்பெனி மூலிமா போகும்போது அவர் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு லோனு வாங்கி, இல்லை வந்து நீங்கள் வந்து பல லட்ச ரூபா இன்றைக்கி செலவு பண்ணி லோனு வாங்கி வந்து என்ன பண்ணுறாங்க, மாஸ்டர் டிகிரி படிக்கிறாங்க. ஸோ வெளிநாடை காட்டிலும் இந்தியாவில் தான் எஜுகேஷனுக்கு நல்ல வேல்யூடு. நீங்கள் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்து இந்தியாவில் வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனால் இந்தியாவில் படிச்சுட்டு வெளிநாட்டில் நீங்கள் வந்து வேலை பார்க்க போனீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நிறைய செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சூப்பராக சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசலாம். ஒரு QR கோடு மூலமாக ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி நேர்கள் நிறைய பேர் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்றீங்க. நிறைய பேர் வந்து உங்களுடைய டிவி வால்யூம் அதிகமாக வச்சுருக்கீங்க. கம்மி பண்ணி கேட்டிங்கன்னா அடுத்த நேர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம 100 நாட்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுனால பல்வேறு துறை சார்ந்த படிப்புகள் குறித்து பேச போகிறோம். நீங்கள் இன்றைக்கி கிடைக்கலாம், நாளைக்கும் உங்களுடைய கேள்விகளை நிகழ்ச்சியை பார்த்து கேட்கலாம். அதே நேரத்தில் நம்ம QR ஸ்கேன் கோடு வச்சுருக்கோம், அதன் மூலமாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை போகலாம். சார், ஒருத்தர் கேட்டிருக்காரு, பேர் வீரராகவன். அவர் வந்து அதாவது லா படிக்கணும்னு ஆசைப்படுறாரா? அப்படி லா படித்தார் அப்படின்னா என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாட்டில்? அதே நேரத்தில் என்ன மாதிரியான தமிழ்நாட்டில் கல்லூரிகள் இருக்குது எல்எல்பிக்காக கேட்டிருக்காரு சார். இப்போ லா பொறுத்த அளவில் சார், இந்திய அளவில் டாப் இன்ஸ்டியூஷன், எப்போயுமே ஒரு மாணவர் வந்து ஒரு படிக்க போகிறார் அப்படின்னா இந்திய அளவில் டாப் இன்ஸ்டியூஷனில் படிக்கணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். தமிழ்நாட்டு லெவல்லனா கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் தான் கவுன்சிலிங் மூலிமா சீட் கிடைக்கும். இப்போ இந்திய அளவில் போகிறது அப்படின்னா அவர் வந்து கிளாட் எக்ஸாமினேஷன், நேஷ்னல் லெவலில், நேஷ்னல் லா ஸ்கூல் திருச்சியில் இருக்குது. ஸோ இந்த நேஷ்னல் லா ஸ்கூல் திருச்சியில் போகிறதுக்கு கிளாட் எக்ஸாமில் அவங்க நல்ல ஸ்கோர் பண்ணால் அதில் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் மூலிமா சீட் கிடைக்கும். ஸோ தமிழ்நாட்டு லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கூல் ஆஃப் லா ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தரமணியில் இருக்குது.
இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து ஒரு 15 காலேஜஸ் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸ் ஒரு 12 கிட்டக்க இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா 5 வருஷம் லா படிப்பு வந்து பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி. பிஏ எல்எல்பி யார் வேணாலும் படிக்கலாம், +2ல் எனி குரூப் எடுத்தவங்க படிக்கலாம். பிகாம் எல்எல்பி காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க படிக்கலாம். அப்புறம் பிசிஏ எல்எல்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்க, மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டை எடுத்தவங்க படிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிபிஏ எல்எல்பின்னு சொல்லி இருக்குது. ஸோ இது வந்து 5 வருட படிப்பு, 3 வருட டிகிரி போகும், அடுத்த 2 வருஷம் வந்து எல்எல்பி போகும். இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் எப்படின்னா கட் ஆஃப் மார்க் பார்க்குறாங்க அப்படின்னா இவங்க வந்து அதாவது அவங்களுடைய +2ல் வந்து தமிழ் இங்கிலீஷை தவிர மீத 4 கோர் சப்ஜெக்ட் படிச்சிருப்பாங்க. ஸோ மீது அந்த 4 கோர் சப்ஜெக்டில் அந்த 4 கோர் சப்ஜெக்ட் இப்போ வந்து ஒரு 100 மார்க்ஸ்க்கு எடுத்திருக்காங்கன்னா 400க்கு எழுதியிருப்பாங்க கோர் சப்ஜெக்ட். 4 கோர் சப்ஜெக்ட்டு அந்த 400 கட் ஆஃப் மார்க் பார்ப்பாங்க 100க்கு. ஸோ நான் 400 அதாவது அந்த சப்ஜெக்ட் டிவைடட் பை 4 அந்த 400க்கு எடுத்த சப்ஜெக்ட் டிவைடட் பை 4 போட்டாங்கன்னா என்ன கட் ஆஃப் மார்க் அடிப்படையோ. இப்போ கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் இருக்கும், ஓகேங்களா. எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் இருக்கும், ஓபிசி ரிசர்வேஷன் இருக்கும், பிசிஏ மைனாரிட்டி ரிசர்வேஷன் இருக்கும். ஸோ இந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் ஈவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ரிசர்வேஷன் இருக்கும். ஸோ இந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் சீட் கிடைக்கும். ஸோ ஒருவேளை அவங்களுக்கு இந்த எல்எல்பி 5 இயர்ஸ் கிடைக்கலனாலும் கூட 3 வருஷம் நீங்கள் டிகிரி படித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் டிகிரி கூட நீங்கள் படிக்கலாம். ஓகே சார், நல்லா சார். இன்னொரு நேயர் இருக்காங்க இணைப்பில். இருக்கக்கூடிய நேயர், உங்களுடைய பேர் எங்கேருந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கேள்விகளை சார்ட்ட கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் மேம், சொல்லுங்கள் மேம். சார், நாங்கள் மைசூர்லேருந்து பேசுகிறோம். ஓகே. எங்கள் பாப்பா பேர் தர்ஷினி. ஓகே. நாங்கள் வந்து செகண்ட் இயர் முடிச்சிட்டாவ. ஓகே. முடிச்சுட்டு இப்போ வந்து நேற்று ஜேஇ எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல இன்னும் நுழையறதுக்கு, எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஓகே. உங்களுக்கு எழுத முடியாது, எல்லாம் இதுவாயிடுச்சு, நீங்க கிளம்பிடுங்க, வீட்டுக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாப் ஆயிடுச்சு, அது நேற்று எழுத முடியாது. அதனால இப்ப வந்து பாப்பா வந்து பிடெக் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கா. அது வந்து ஜேஇ வந்து அந்த எக்ஸாம் எழுதணுங்களா இல்ல எப்படி, வேற ஏதாவது மார்க் வச்சு இல்ல இது சிடி இல்ல விஐடிக்கு அப்ளை பண்ணிருக்கோம் நாங்க. அதை வச்சு நம்ம ஏதாவது எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு அது மூலமா நம்ம போக முடியுமா? கண்டிப்பாங்கம்மா. இப்போ அவங்க வந்து எந்த துறையில வந்து செலக்ட் பண்ணி படிக்க போறாங்க? அவங்க பிடெக் சார். பிடெக் தான். பிடெக்ங்கிறது ஒரு அந்த கோர்ஸ் உடைய ஒரு அப்ரிவேஷன். என்ன படிக்க போறாங்க, எந்த பாடப்பிரிவு படிக்க போறாங்க? சொல்லுமா. ஹலோ சார், கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி படிக்கலாம்னு இருக்கேன் சார். என்ன படிக்கணும்? கெமிக்கல் இன்ஜினியரிங். கெமிக்கல் இன்ஜினியரிங் தாராளமா. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் நீங்கள் ஐஐடியோட எக்ஸாமை மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ பொதுவாக இந்த உலகத்தில் சாதித்த பல பேர் எப்படி சாதிச்சிருக்காங்க அப்படின்னா 2 விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது கரெக்டாக பயன்படுத்திக்கிடுவாங்க. 2வது, டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. கோல்டை கூட இன்றைக்கி நம்ம விலை கொடுத்து வாங்கிடலாம், ஆனால் இன்றைக்கி அதையும் விலை கொடுத்து வாங்க முடியாத சூழ்நிலை ஆகிட்டு இருக்குது. பரவாயில்ல, ஆனால் டைம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டை கூட நம்மளால் விலை கொடுத்து வாங்க முடியாது போன டைமை. டைம் மேனேஜ்மெண்ட்டும் ஆப்பர்ச்சுனிட்டியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ பரவாயில்ல, இந்த ஒரு டைமையும் மிஸ் பண்ணிவிட்டுங்க. நெக்ஸ்ட் டைம் உங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். கெமிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் வந்து ஐஐடி எக்ஸாம் எழுதலை, பரவாயில்ல. ஐஐடி எழுதலைனாலும் நல்ல பெஸ்ட்டு காலேஜஸில் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிங்க. பெஸ்ட்டு காலேஜ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இன்ஜினியரிங் காலேஜ்னாலும் சரி, யூனிவர்சிட்டினாலும் சரி, எங்கே வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, எங்கே கம்மி ஃபீஸ் இருக்கோ அங்கே படிங்க, ஓகேங்களா. உங்களுடைய கோட்டாவில் அல்லது ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் மூலிமா கவுன்சிலிங் மூலிமா சீட் எடுத்தீங்க அப்படின்னா குறைவான கல்வி கட்டணத்தில் வந்து படிக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் மனசில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம அதிக ₹1,00,000 கட்டி படித்தாதான் நம்ம ₹1,00,000 சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மனசில் இருக்குது. ஆனால் குறைவான கல்வி கட்டணத்தை செலுத்தி படித்தவங்க கூட இன்றைக்கி உலகத்தில் பல பேர் வந்து சாதிச்சிருக்காங்க. ஸோ கம்மி ஃபீஸில் படிங்க. எப்படி ஒரு காலேஜை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, எந்த யூனிவர்சிட்டி காலேஜஸில் பிளேஸ்மெண்ட் செல்லு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த பிளேஸ்மெண்ட் செல்லில் நிறைய பெரிய டாப் கம்பெனிஸில் நிறைய பேர் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்காங்க. அந்த காலேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். எப்படி நம்ம பிளேஸ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி இன்றைக்கி மாணவர்களுக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். எந்த கல்லூரி யூனிவர்சிட்டியில் இன்னோவேஷன் அண்ட் இன்குபேஷன் சென்டர், ஓகேங்களா,
இன்னோவேஷன் அண்ட் இன்குபேஷன் சென்டர் இருக்கோ அந்த கல்வி நிறுவனத்தில் செலக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த இன்னோவேஷன் வந்து இன்குபேஷன் சென்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது அந்த கல்வி நிறுவனத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்னோவேஷன் இன்குபேஷன் சென்டர் மூலியமாகவே ஒரு 100 கம்பெனிகள் வந்து அந்த கல்லூரிக்குள்ளேயே இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சில யூனிவர்சிட்டியில் சில கல்வி நிறுவனங்களில் கம்பெனிகளே உள்ளே வச்சுருக்காங்க. ஒரு 100 கம்பெனிஸ் இருக்காங்க. அப்போ ஈஸியாக அந்த மாணவர்கள் வந்து காலேஜில் படிக்க அந்த கம்பெனியில் வந்து இன்டர்ன்ஷிப் ஸ்கில் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னோவேட்டிவ் ஐடியா, எல்லாரும் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சில மாணவர்கள் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தொழில் முனைவர்களாக ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகலாம். உங்களுக்கு ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா இருக்கலாம். அதுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்னோவேஷன் அண்ட் இன்குபேஷன் சென்டர் மூலிமா அந்த மாணவர்களுக்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்க. ஃபண்டிங் பண்ணி அவங்களே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண வச்சு அவங்களுக்கு கீழே நிறைய பேர் ஒர்க் பண்ணலாம். பண்ணுறாங்க. எஸ், இந்த மாதிரி மாணவர்களே வந்து என்னென்னா ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகலாம். ஒரு கம்பெனியை நிறுவனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னோவேஷன் இன்குபேஷன் சென்டர் எங்கே இருக்கோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கல்லூரிகளில் வெறும் பாடப்புத்தகத்துக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்காம ஸ்கில் ட்ரைனிங், உங்களுடைய படிப்பு சார்ந்த துறை சார்ந்த ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கு யார் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. கல்லூரியை பற்றி தொடர்ந்து பேசலாம். இன்னொரு காலர் இருக்காங்க, அவங்க மட்டும் பேசலாம் சார். நேயர், உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய சந்தேகங்களையும் சார்ட்டு கேட்கலாம், உங்க ஊரையும் சொல்லிருங்க. வணக்கம் சார். எஸ் சார், சொல்லுங்க சார். அருப்புக்கோட்டையில இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார். அருப்புக்கோட்டையில இருந்து பேசுறோம். பையன் வந்து 12th எழுதியிருக்கான். ஓகே. கியூட் எக்ஸாம் வந்து வருதுங்க. அதுல என்ன கோர்ஸ் போலாம்? என்ன எக்ஸாம் எழுதிருக்காரு? கியூட்க்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. CUCET கரெக்ட்டுங்களா? சரி, ஓகே. ஆமா சார். சார் சம்பந்தமா ஓகே. பையனுக்கு என்ன ஆகணும்னு விருப்பம் இருக்கு? ஏன்னா CUCET என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு அப்பியர் ஆகிட்டு CUCET இருக்கக்கூடிய கோர்ஸை தான் படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி படிக்கக்கூடாது. அங்கே நமக்கு ஏதாவது கவுன்சிலிங் மூலிமா ஒரு இப்போ இந்தியா முழுவதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து இருக்குது, யூனிவர்சிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். சொல்லுங்க. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டில படிக்கலாம்ல? ஒரு தாராளமா எந்த யூனிவர்சிட்டியில வேணாலும் படிக்கலாம், எந்த கல்வி நிறுவனம்னாலும் படிக்கலாம். சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஓகே சார், நேரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் தொடர்ந்து பதில சொல்லலாம் சார். ஸோ அதாவது மாணவர்கள் இன்றைக்கி என்ன அப்படின்னா ஒரு டாப் யூனிவர்சிட்டியை பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அந்த யூனிவர்சிட்டியில் எந்த காலேஜ் கிடைக்குதோ அப்படின்னு எந்த கோர்ஸ் கிடைக்குதோ அப்படி செலக்ட் பண்ணாமல் உங்களுக்கு என்ன ஃபீல்டில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும், சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டுக்கான அந்த யூனிவர்சிட்டியில் அந்த கோர்ஸ் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வந்து அந்த ஃபீல்டில் போக முடியும். பிடிக்காத ஒரு கோர்ஸை பிடிச்ச காலேஜ் கிடைக்குதுங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு டாப் காலேஜ் கிடைக்கிறதுக்காக எடுத்து படிக்க வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக அதில் வந்து சாதிக்க முடியும். ஓகே சார், இன்னொரு நேரம் வந்து அந்த QR கோடு மூலமாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு வாட்ஸ்அப்பில். ஸோ என்னென்னா அவர் வந்துட்டு குட் ஈவினிங் சார், அவர் வந்து பேர் ரங்கராஜ், தென்காசியிலேருந்து. அவர் வந்து பயாலஜி குரூப் வந்து எடுத்திருக்காரு 12th. அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பற்றி கொஞ்சம் வேறு சொல்லியிருக்காரு சார். மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவர் வந்து பயாலஜி கோர்ஸ் வந்து குரூப் வந்து எடுத்திருக்காரு. பயாலஜி குரூப் எடுத்த மாணவர் வந்து மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்னால் மாஸ்டர் டிகிரி MBA பற்றி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? ஸோ மாஸ்டர் டிகிரி MBA பற்றி அவர் சொல்கிறாரு. தாராளமாக வந்து அவர் வந்து படிக்கலாம். இப்போ வந்து என்னென்னா 2 வழி இருக்குது. ஒன்று +2க்கு அப்புறம் எனி டிகிரி படிச்சுட்டு கூட மாஸ்டர் டிகிரி MBA படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவு வரும். இப்போ ஏதாவது அவர் ஃபீல்டு சார்ந்து இப்போ பயாலஜி படிச்சிருக்கா அவர் அப்படின்னா அவர் வந்து என்ன அப்படின்னா பயாலஜியோடு சேர்ந்து மேக்ஸ் படிச்சிருக்காரு அப்படின்னா இவர் பயாலஜி மெடிக்கல் சார்ந்த கோர்ஸும் படிக்கலாம், இன்ஜினியரிங் சார்ந்தும் படிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் சார்ந்த கோர்ஸும் படிக்கலாம். இதுக்கப்புறம் UG முடிச்சுட்டு கூட அவர் மாஸ்டர் டிகிரி MBAல மேனேஜ்மெண்ட் டிகிரி வந்து படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா +2 முடிச்சுட்டு நான் வந்து மேனேஜ்மெண்ட் டிகிரி இப்போயே படிக்கணும் அப்படின்னா IIM இன்டோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்டகிரேட்டட் வந்து கோர்ஸ் இருக்குது, 5 years கோர்ஸ். IIM இன்டரில் இன்டகிரேட்டட் 5 years மேனேஜ்மெண்ட் கோர்ஸு. அதுக்கு IIM உடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினார் அப்படின்னா ஆஃப்டர் +2 முடிச்சுட்டு 5 years இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிகிரி படிக்கிறதுக்கு எலிஜிபிள். ஓகே சார், இன்னொரு நேயர் வந்து QR கோடு மூலமாக வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காரு. 12th முடிச்சுட்டு அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சார். எஸ், கம்ப்யூட்டர் மேக்ஸ் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கலில் தவிர அதே மாதிரி பிகாம் இந்த மாதிரி காமர்ஸ் தவிர மற்ற எல்லா கோர்ஸஸும் அவங்க வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அவர் என்ன எடுக்கலாம்? இன்ஜினியரிங் கோர்சஸ்லாம் எடுக்கலாம். அதே மாதிரி சயின்ஸ் கோர்சஸில் அவர் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்தார் அப்படின்னா BSc ஃபிசிக்ஸ் எடுக்கலாம், BSc மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கலாம், BSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட எடுக்கலாம். அதுக்கப்புறம் பியூர் சயின்ஸ் கோர்சஸ் கூட அவங்க படிக்கலாம். என்ன அப்படின்னா பியூர் சயின்ஸ் கோர்ஸில் வந்து கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி படிக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்னென்னா டிசைன் ஸ்டடீஸ் படிக்கலாம். என்னென்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு
டிசைன் ஸ்டடீஸை பற்றி தெரியறதில்ல. என்னென்னா பிஎஸ்சி டிசைனும் இருக்குது, B.DES டிசைனும் இருக்குது. ஃபேஷன் டிசைன், இன்டீரியர் டிசைன், டெக்ஸ்டைல் டிசைன், அப்பீரியல் டிசைன், ஜுவல்லரி டிசைன், ஃபுட்வியர் டிசைன், இந்த மாதிரி நிறைய டிசைன் படிப்பு இருக்குது. அதெல்லாம் இவங்க படிக்கலாம். அதுக்கப்புறம் பிஆர்க்கு படிப்பு வந்து படிக்கலாம், ஆர்கிடெக்சர் படிப்பு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாணவர்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தவர் பிஎஸ்சி சைக்காலஜி கூட இன்றைக்கி படிக்கலாம், நல்ல டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் மாணவர்கள் படிக்கிறதுக்கு எலிஜிபிள். ஓகே சார், இப்போ நம்ம காலர் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அந்த எல்எல்பி லா பற்றி கேட்டிருந்தார். மற்ற எல்லாருமே பெரும்பாலும் சயின்ஸ் குரூப் பற்றி தான் கேட்டிருந்தாங்க. அப்படி எவ்வளவு தான் சயின்ஸ் குரூப்பில் இருக்குது? நிறைய பேர் வந்து குறிப்பிட்ட குரூப் தான் எடுக்கிறாங்க. அவங்க எடுக்காத குரூப் என்ன மாதிரியான வேல்யூவான கோர்சஸ்லாம் இருக்குது, அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? சயின்ஸ் குரூப்பில் பொதுவாக வந்து மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் எடுத்து படிக்கிறது அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்து படிக்கலாம். நல்ல டிமாண்ட் இருக்குது இன்றைக்கி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்க்கு. ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் +2 ஒரு சப்ஜெக்டாக எடுத்தவங்க எடுத்து படிக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் இல்லாதவங்க பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்க முடியாது. சரி, பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கலாம். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஜுவாலஜி, இந்த மாதிரி லைஃப் சயின்ஸ் கோர்சஸ்லாம் இருக்குது. என்னென்னா மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் வந்து அவங்க பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கலாம். இப்போ இவங்களுக்கு தெரியாத இன்னும் கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி ஹெல்த் கேர் சயின்ஸ்னே இப்போ வந்துருச்சு. ஹெல்த் கேர் சயின்ஸ்னே அதே மாதிரி பிஎஸ்சியில் வந்து அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜி இருக்குது. இன்றைக்கி நல்ல மென்டல் ஹெல்த் சார்ந்து படிக்கக்கூடிய கோர்ஸ். அதே மாதிரி பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பாத்தாலஜின்னு இருக்குது. ஸோ அது வந்து எடுத்து படிக்கலாம். இன்றைக்கி தொடர்ந்து பேசலாம் சார். தொடர்ந்து ஒரு காலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். நேயர், உங்களுடைய பேர், உங்களுடைய சந்தேகங்களை சார்ட்ட கேட்கலாம். எந்த ஊர்ல இருந்து பேசுகிறீங்க? வணக்கம், நேயர்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். சார் நான் தேனி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்க, உங்க பேர்? செல்வி சார் என்னோட பேர். நல்லது செல்வி, உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் சார்ட்ட முன் வைக்கலாம். சார் என் பொண்ணு வந்து இப்போ +2 முடிச்சிருக்காங்க. ஓகே. அவங்க வந்து அக்கௌண்டன்சி காமர்ஸ் குரூப் முடிச்சிருக்காங்க சார். ஓகே. அவங்கள வந்து நாங்கள் பிசிஏ எல்எல்பி ஹான்ஸ் படிக்க வைக்கலான்னு விருப்பப்படுறோம் சார். ஓகே. என் பையன் வந்து இப்போ பிஏ எல்எல்பி கவர்மெண்ட் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க சார். ஓகே. இது ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா, இல்லை ரெண்டு படிப்புமே சேமா சார்? அதாவது நீங்கள் படிக்க வைக்க போகிறது பிஏ எல்எல்பிங்களா? இல்லை சார், பையன் வந்து பிஏ எல்எல்பி படிச்சுட்டு இருக்காங்க சார். ஓகே ஓகே ஓகே. பாப்பா வந்து பிசிஏ எல்எல்பி ஹான்ஸ் படிக்க வைக்கலான்னு விருப்பப்படுறோம் சார். ஓகே ஓகே. இது ரெண்டும் வந்து சேமான படிப்பா, இல்லை இதை விட இது டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா சார்? இல்லை, ஹானஸ்ட்டுங்கிறது என்ன கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இந்த ரெண்டுலேயுமே என்ன அப்படின்னா யாருக்கு ஸ்கில் இருக்கோ அவங்க தான் பெரிய லெவலில் ஜொலிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ படிப்புடைய பேரை வச்சு ஒன்றும் இல்லை. இப்போ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தனாலும் சரி, பிடெக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தனாலும் சரி, யார்கிட்ட ஸ்கில் இருக்கோ அவங்களுக்கு தான் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்எல்பி பொண்ணையும் பையன் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க, பொண்ணையும் எல்எல்பி படிக்க வைக்கலாம் அப்படின்னு. பொண்ணுக்கு விருப்பம் இருக்கா? ஏன்னா இன்றைக்கி நிறைய இடங்களில் பேரண்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணுறாங்க. சார் நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நான் ஆகலை, என் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. பிள்ளைகளுக்கும் அதே ஆசை இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். தாராளமாக உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்கும் ஒரே மாதிரி ஆசை இருந்துச்சு, குழந்தைகளுக்கு அந்த ஸ்கில்லும் இருந்துச்சு அப்படின்னா அந்த மார்க்கெல்லாம், ஏன்னா இன்றைக்கி மார்க் தான் நிறைய இடங்களில் டிசைட் பண்ணுது. ஆல் இந்தியா இன்ஸ்டியூஷன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் வாங்குகிற என்ட்ரன்ஸில் வாங்குற மார்க் வந்து ஹெல்ப்பாக இருக்குது. தமிழ்நாட்டு லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா +2 வாங்குற மார்க்கு கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் நீங்கள் காலேஜை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு பண வசதி இருக்கணும், அப்படி இல்லைன்னா மார்க் இருக்கணும். ஸோ மெயின் மார்க் எடுத்துட்டா பணம் வந்து கம்மியாகிடும், ஃபீஸ் எல்லாம் கம்மியாகிடும். எவ்வளோக்கு மார்க் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு ஃபீஸ் கம்மியாகும். கண்டிப்பாக சார். இப்போ நீட் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்து கவர்மெண்ட் காலேஜில் மெடிக்கல் சீட் கிடைக்குது அப்படின்னா 13,600 ரூபா தான் எம்பிபிஎஸ்க்கு ஃபீஸே. அதில் அவங்க முதல் பட்டதாரினா ஒரு 4,000 5,000 கொடுத்துட்றாங்க, ஸ்காலர்ஷிப்லேயே படிச்சிடலாம். ஆனால் நீட்டுடைய மார்க் குறைய குறைய ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 lakhs per year, 5 lakhs per year, அதுக்கப்புறம் 1 crore வர போகுது உங்களுக்கு. ஓகே சார், பேசலாம். இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம் சார். நேயர், உங்களுடைய பேர், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் சந்தேகங்களை சார்ட்ட கேட்கலாம். சார் நான் வந்து ஷமீனா தென்காசியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சமீனா. சார் நான் வந்து இப்போ தான் 12th முடிச்சிருக்கேன். 2 வந்து படிக்கலாம்னு நினைக்கிறேன், பிஇசிஇ இல்லைன்னா பிடெக் பயோடெக்னாலஜி. இந்த 2ல் எது படிக்கணும்னு கன்ஃபியூஷனாக இருக்குது. எது படித்தா கொஞ்சம் சீக்கிரமாக வேல்யூபிளாக இருக்கும், கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் சார். சகோதரி, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எந்த படிப்பு படித்தானாலும் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது, சார் எந்த படிப்பை படித்தா உடனே வேலை கிடைக்கும், எந்த படிப்பு படித்தா 1 lakh rupees சம்பாதிக்கலாம், அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ எல்லா படிப்புகளுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய திறமை யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 2 சாய்ஸஸ் வச்சுருக்கீங்க, பிஇசிஇ
படிக்கலாமா இல்லை வந்து பிடெக் பயோடெக்னாலஜி படிக்கலாமா நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் எனக்கு இது எப்படி நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன ஆகணும், என்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும், உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத பொறுத்து தான் சூஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் இந்த 2 கோர்ஸை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. இப்போ பிஇசி படித்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, பிஇசி படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் செக்டார்ஸில் உதாரணமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குது இந்தியாவில் 298 சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டார் கம்பெனிஸ் இருக்குது. இஸ்ரோ, டிஆர்டிஓ, பிஎஸ்என்எல் இந்த மாதிரி இதுலாம் இசி படித்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ரயில்வேல இசி படித்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டாரில் கேட் எக்ஸாம் மூலிமா போனீங்க அப்படின்னா நல்ல ஜாப் வந்து உங்களுக்கு ஈஸி படித்தவங்களுக்கு கிடைக்கும். ஈவன் நீங்கள் ஐஏஎஸ் கூட எழுதலாம். சரி, பிடெக் பயோடெக்னாலஜி படித்தா ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத முடியாதுன்னா கிடையாது. எனி டிகிரி படித்தவங்க ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா. ஸோ பிடெக் பயோடெக்னாலஜி படித்தீங்க அப்படின்னா மெடிக்கல் லெபார்ட்ரிகளில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஓகேங்களா, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணலாம். பயோகெமிஸ்ட்ரிஸ் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது. அதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிறத, உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்கிறத உங்கள் மார்க்கை பொறுத்து ஃபேமிலி சிச்சுவேஷன் தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுகிறேன் சார். நேர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று என்னென்னா, நேர்கள் நிறைய பேர் அடுத்தடுத்து தொலைபேசி வாயிலாக வந்துட்டே இருக்கீங்க. நம்ம படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சி வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. நம்மளுடைய மாலை முரசு தொலைக்காட்சியோட இந்த நிகழ்ச்சி வந்து 100 நாட்கள் நடக்கிறனால பல்வேறு துறை சார்ந்த படிப்புகள் குறித்து பேச போகிறோம். தினந்தோறும் நம்ம துறை சார்ந்த அதிகாரி, விருந்தினர்கள், ஆளுமைகள் நம்ம அரங்கத்திற்கு வரதா இருக்காங்க. நீங்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ள முடியலை அப்படின்னா QR கோடு கொடுத்துருக்கோம். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் போகும். அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய கேள்வி கேட்டிங்கன்னா, ஒரு 10 பேர் வந்து ஒரே கேள்வி கேட்டிங்கன்னா அதன் மூலமாக சேமாக இருந்துச்சுன்னா அதை கேட்டுருவேன். அதன் மூலமாக இன்னொரு நேருக்கு நம்ம வழிவிடலாம். தொடர்ந்து பேசலாம். நேயர், உங்களுடைய பேர், எங்கேருந்து பேசுகிறீங்க, சார்ட்ட உங்கள் கேள்விகளை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள். குட் ஈவினிங் சார். நான் வந்து ரிஸ்வானா தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்க பேரு? என்னோட டாட்டர் வந்து ரிஸ்வானா சார். ரிஸ்வானா, சொல்லுங்க. உங்க டாக்டர் என்ன, அவங்களுக்கு என்ன சந்தேகம்? டாட்டர் வந்து +2 பயோ மேக்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு பிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி நல்லா வரும் சார். அவங்க இன்ஜினியரிங் லைன்ல போகணும்னு சொல்றாங்க. ஜேஇ அட்டென்ட் பண்ணாம விட்டுட்டாங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் போக முடியுங்களா? இல்லை, அவங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்து என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்க? அவங்க ஏர்போர்ட் லைன்ல போகணும், பைலட்னு சொன்னாங்க. அது நம்மளோட கல்ச்சர் சரி. அதாவது சகோதரி, என்னன்னா நிறைய பேர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தா பைலட் ஆகலான்னு நினைக்கிறாங்க. நிறைய காலேஜில் ஃப்ளைட் வந்து டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பறக்காது, சும்மா அப்படி தான். நீங்கள் அது முன்னாடி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ஏரோநாட்டிக்கல் 4 வருஷம் இன்ஜினியரிங்கிறது ஃப்ளைட்டுடைய பார்ட்டை டிசைன் பண்ணக்கூடிய படிப்பு. பைலட் ஆகணும்னா பைலட்டுக்கான லைசன்ஸ் கோர்ஸ் பண்ணணும். CBL, BBL அப்படின்னு ஸ்பெஷல் பைலட் லைசன்ஸ் கோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பைலட் லைசன்ஸ் கோர்ஸ் பண்ணால் தான் அவங்க பைலட் ஆக முடியும். ஓகேங்களா. இல்லை ஏர்லைனில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இவங்க வந்து என்னென்னா ஏதாவது இன்ஜினியரிங் எடுத்து படித்து, ஓகேங்களா, இவங்க வந்து சென்ட்ரல் பப்ளிக் செக்டாருடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதனுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணி உள்ளே போனாலும் சரி, கேட் எக்ஸாம் எழுதினாலும் சரி, கண்டிப்பாக இவங்க வந்து என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணலாம். எங்கள் ஏர்போர்ட்டில் இல்லை ஏர்போர்ட் அத்தாரிட்டியாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுடைய CGL அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாம் எழுதினாலும் கூட அவங்க என்ன செய்யலாம், ஏர்போர்ட் அத்தாரிட்டியாக ஹை லெவல் பொசிஷனில் வந்து போகலாம். ஓகேங்களா. ஸோ ஆனால் பைலட் ஆகனா கண்டிப்பாக பைலட் லைசன்ஸ் கோர்ஸ் பண்ணணும். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்து நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஓகே சார். இன்னொரு நேர் வந்து QR கோடு மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக கேள்வி கேட்டிருக்காங்க. என்னென்னா, அவர் பேர் பிரேம்நாத் தான். அவர் வந்து 12th வந்து பயாலஜி படிச்சிருக்காரு. அதுக்கடுத்து அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இது இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி கேட்டிருக்காரு சார். எஸ், அக்ரியில் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே டாப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னென்னா ICAR அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா. ஸோ இந்த ICAR, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், ஓகேங்களா, இதனுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸில், அக்ரிகல்ச்சர் காலேஜஸில் வந்து இவங்க வந்து எங்கே வேணாலும் இவங்களுக்கு சீட் கிடைக்கலாம். ஓகேங்களா. ஃபீஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து எப்படி சார் எழுதுறது? இது எப்படின்னா, +2 முடித்த ஸ்டூடெண்ட்டு எப்பயுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க +2 படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன படிக்க போகிறோன்னு டிசைட் பண்ணிட்டாங்கனாலே அதுக்குடைய டாப் லெவல் இன்ஸ்டியூட் தான் நம்ம போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அந்த +2 ஸ்டார்டிங்லேயே அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற டைம் எல்லாம் அஃபீஷியல் வெப்சைட்டில், உதாரணமாக ICAR உடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் எப்போயுமே செக் பண்ணணும். அப்போ அவங்க டேட் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, எப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அந்த டேட்டில் அப்ளை பண்ணணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து சில எக்ஸாம்ஸ்க்கு இந்த மேக்ஸிமம் எக்ஸாமு +2 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ முடிஞ்சிருச்சு, இப்போ தான் எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னா
அதில் அவங்க கேட்டகரி வைஸ், ஏன்னா இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய டாப் இன்ஸ்டிடியூஷன்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரி ரிசர்வேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரியான ரிசர்வேஷன் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ரிசர்வேஷனில் அவங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் இன்ஸ்டியூஷன், உதாரணமாக இந்தியாவில் ஒரு 50 இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னா 50 இன்ஸ்டியூஷனுக்கான காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அப்போ இதில் அவங்க சீட் அடிப்படையில், அவங்களுடைய மார்க் அடிப்படையில், அவங்க கேட்டகரி அடிப்படையில் ரிசர்வேஷனில் எங்கே வேணாலும் சீட் கிடைக்கும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். பேக் டு பேக் காலர் இருக்காங்க, அவங்க கேட்கலாம் சார். நேயர், உங்களுடைய பேர், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்களுடைய சந்தேகங்களை சார்ட்ட கேட்கலாம். நேர் இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்கள் டிவியை பார்க்காம உங்களுடைய கேள்வியை தொலைபேசி வாயிலாக கேட்கலாம். உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம், இணைப்பில் தான் இருக்கீங்க. சொல்லுங்க, உங்களுடைய பேர், எங்கேருந்து பேசுறீங்க? சார் நம்ம நீலகிரி கோத்தகிரிலேருந்து பேசுகிறோம் சார். சார், உங்கள் தொலைபேசி வந்து சிக்னல் இதாக இருக்குது, கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? சார் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்ன சார்? சார் எம்எஸ்சி. ஓகே சார், உங்களுடைய இணைப்பு வந்து கொஞ்சம் இடையூறாக இருக்குது. நம்ம அடுத்த காலர்கிட்ட போயிடலாம். அடுத்த காலர், உங்களுடைய பேர், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் சந்தேகங்களை சார்ட்ட கேட்கலாம். சொல்லுங்க, நேர் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்களுடைய பேர், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் சந்தேகங்களை சார்ட்ட கேட்கலாம். கேட்குதா? கேட்குது சார். சொல்லுங்கள், உங்கள் பேர், எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் சந்தேகங்களை சார்ட்ட தொடர்ந்து கேட்கலாம். என் பேர் முகமது ஓய்ஸ், நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ 12th சிபிஎஸ்சி போர்டில் காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சென்னையில் இருக்குன்னு சொல்லி டவுட். ஓகே சார், அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கா, அதுக்கு அடுத்து என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்ன படிக்கலாம் கேட்குறாரு சார். எஸ், என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்காங்க? காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க, கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார், சிபிஎஸ்சி போர்டு. ஓகே 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 முகமது, நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், உங்களுக்கான பதிலை சார் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க மெயினாக வந்து பிகாம் படிக்கலாம் அல்லது இன்றைக்கி பிபிஏலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகாம்லேயே இன்றைக்கி வேறு ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. பிகாம் சிஎஸ் இருக்குது, சிஏ இருக்குது, பேங்கிங் இருக்குது, ஸோ பிகாம் ஹானஸ்ட் கூட இருக்குது, நிறைய இடங்களில் வேறு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ படிக்கலாம். இந்த ஸ்டூடெண்ட்டு பிகாம் வித் எல்எல்பி லா கூட வந்து படிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஏ ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக இந்த சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு கன்ஃபார்மாக அதுதான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெகுலராக காலேஜுக்கு போய் பிகாம் படிக்கணும் கூட அவசியம் இல்லை. சிஏ இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு பிகாமை வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பார்ட் டைமில் கூட படிக்கலாம். ஸோ அப்போ சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ்ஸு, கம்பெனி செக்ரட்டரிஷிப் இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலாம் போகலாம். ஸோ பிபிஏலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. பிபிஏ லாஜிஸ்டிக் இருக்குது, பிபிஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது, ஸோ பிபிஏ ஐடி அண்ட் லாஜிஸ்டிக், இப்படி கூட இன்றைக்கி நிறையா ஸ்பெஷலைசேஷனில் இன்றைக்கி வந்து டிகிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிக்க முடியுமா அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக இருந்தால் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிக்க முடியுங்கிறது ஒரு ரூல். 90% காலேஜஸில் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக இல்லாமல் வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கோ பிசிஏக்கோ எடுக்கிறதில்ல. ஆனால் 10% ஆஃப் த இன்ஸ்டியூஷனில் வந்து இன்றைக்கி சில யூனிவர்சிட்டிஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்தவங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை இன்றைக்கி பிஓக் பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஓக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கெல்லாம் +2ல் எனி குரூப் எடுத்தவங்க வந்து படிக்கலாம். இன்றைக்கி இந்த பையன் வந்து என்னென்னா இப்போ லயோலா காலேஜே எடுத்துட்டிங்க அப்படின்னா பிஓக் இன் அனிமேஷன் இருக்குது. இன்றைக்கி அனிமேஷன் கிராஃபிக்கல் டிசைன் எல்லாம் தாராளமாக +2ல் எனி குரூப் எடுத்தவங்க படிக்கலாம். இன்றைக்கி கிராஃபிக்கல் டிசைனுக்கும் வீடியோ எடிட்டிங்க்கு அனிமேஷனுக்கெல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்குது. ஸோ தாராளமாக படிக்கலாம். ஓகே சார், நேர்களே, இன்னைக்கான நிகழ்ச்சி அப்படின்னு நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மீண்டும் மற்றொரு நாள் வந்து படிப்போம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சி அப்படின்றது 100 நாட்கள் நடைபெறுது அப்படின்றனால நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்களுடைய பக்கத்தில் இருக்கவங்க, உறவினர்கள், நண்பர்கள் எல்லார்ட்டையும் சொல்லுங்கள். நம்ம படிப்போம் ஜெயிப்போம் நிகழ்ச்சியில் 100 நாட்கள் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் வர இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம பல்வேறு துறை சார்ந்த படிப்புகள் குறித்தும் பேச போகிறோம். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார்.